قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபை பின்பணிகள் மீதும் தாபிகள் மீதும் தபா தாபிகள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்னென்று நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல நாளில் எப்படி அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டானாக என்று துஆ செய்தவனாக எனது ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்கிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டாமா, ஆராய வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்டுவிட்டு அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய இதயங்கள் என்ன பூட்டா போடப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீங்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா, உங்களுடைய இதயங்கள் என்ன பூட்டா போடப்பட்டிருக்குது, உங்களுடைய இதயங்கள் என்ன பூட்டு போடப்பட்டிருக்குதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கிறான். ஏன் அல்லாஹ் இதை கேள்வி கேட்கிறான் என்று சொன்னால் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை எந்த பூட்டும் போடல. இந்த குர்ஆனை நீங்க என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும், படித்து பார்க்க வேண்டும். இந்த குர்ஆனில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சட்டதிட்டங்களை சொல்லி இருக்கின்றான். இந்த குர்ஆனில் ஏராளமான சட்டதிட்டங்கள் சொல்லி இருக்கின்றான். அதே மாதிரி இந்த குர்ஆனை ஓதணும் சொன்னா நம்மளுக்கு நன்மைகளை அள்ளி தரக்கூடியதாக இருக்குது. இந்த குர்ஆன் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. இப்படி நாம் குர்ஆனை ஓதும் பொழுது ஏராளமான நன்மைகளை அள்ளி தரக்கூடியதாக இருக்கின்றது இந்த குர்ஆன். அதான் அல்லாஹ் சொல்றான், அந்த குர்ஆனை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆழமாக சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்துல நம்மளுக்கு விளக்குகிறான். அப்ப ஏராளமான நன்மைகளை என்ன செய்து இந்த குர்ஆன் நம்மளுக்கு தருகின்றது. அதே மாதிரி இந்த குர்ஆனில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. இந்த குர்ஆனில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. யாரும் அந்த குர்ஆன்ல முரண்பாடு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் தான் சொல்றான் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஆராய்ச்சி பார்க்க வேண்டாமா, வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்துச்சு சொன்னா, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்துருச்சுன்னு சொன்னா
லவஜது நீங்க பெற்றிருப்பீர்கள் ஃபீஹி இஹ்திலாஃபன் கஸீரா அதிகமான முரண்பாடுகள் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, இதுல பார்த்திருப்பீங்க. அல்லாதவர்களுக்கு கையாண்டிருந்தாங்க சொன்னா, எழுதியிருந்தாங்க சொன்னா பல முரண்பாடுகளை இந்த குர்ஆனை நாம் செய்திருப்போம், பார்த்திருப்போம். இன்றைக்கு பார்க்கிறோம், உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றது. அத்தனை புத்தகங்களுமே மனிதர்களால் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதுல எத்தனையோ முரண்பாடுகள் என்ன செய்கிறார்கள், மனிதர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். உதாரணமாக பைபிள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டு இருக்குது. இந்த புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடும் சரி இப்ப இருக்கக்கூடிய பைபிள் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இதுல பல முரண்பாடுகளை என்ன செய்கிறார்கள், மக்கள் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இந்த குர்ஆன் அப்படி கிடையாது. இந்த குர்ஆன் அப்படி கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதுல எந்த ஒரு முரண்பாடும் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்களே இது ஆராய்ச்சி பண்ணும்போது எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதுல எந்த ஒரு முரண்பாடுமே எங்களால பார்க்க முடியல. இது மனிதருக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை தொகுத்திருக்கிறாங்க என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஆராய்ச்சி பார்த்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உள்ள இந்த குர்ஆன் எந்த ஒரு முரண்பாடையும் ஈஸியாக பார்த்து விட முடியாது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த குர்ஆன். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இதை படித்து பாருங்கள், படித்து சிந்தியுங்கள், ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்களோட கல்புல என்ன செய்யல, உங்களோட இதயத்துல பூட்டுலாம் போடல. அதனால நீங்க என்ன செய்யுங்கள், இந்த குர்ஆனை படித்து பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படி சொல்றான். ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்களும் சரி, நம்ம சமூக மக்களும் சரி, இந்த குர்ஆனை படிக்கிறோமா, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோமா? கிடையாது. குர்ஆன்ல எவ்வளவோ நன்மையான காரியங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். பல சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா சட்டத்திட்டங்களையும் மனிதர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை சட்டத்திட்டங்களையும் இந்த குர்ஆன்ல வகுத்து என்ன செஞ்சுட்டான், இறக்கி அருளிட்டான். அதே மாதிரி இந்த குர்ஆன்ல இல்லாத ஒன்றே கிடையாது. சட்டத்திட்டங்களை சொல்றான், வரலாற்று சம்பவங்களை சொல்றான், அகீதா கொள்கை ரீதியான எல்லா விஷயத்திலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல சொல்றான். ஆனா இந்த மனித சமூகம் அல்லாஹ் கூறக்கூடிய இந்த விஷயத்தை விட்டு அல்லாஹ் கூறுகின்ற இந்த விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்விடத்தில் கூறாத விஷயங்களை, பல விஷயங்களை இந்த உலகத்துல செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம், அல்லாஹ் சாபமிட விஷயத்தை இந்த மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்கள். உதாரணமாக நம்ம இந்த மாதத்துல என்ன செய்யுது, கந்திரி விழா நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நடக்கும் போகுது, இன்னொரு 10 நாள் என்ன செய்யுது, கந்திரி விழா நடக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வுக்கு கோபம் விட்டக்கூடிய ஒரு விஷயம். யார் பெயரால் இவங்க செய்யறாங்க, அப்துல் காதர் ஜெயிலானி என்ற பெயரில, அவுலியாக்கள் என்ற பெயரில என்ன செய்யறாங்க, கந்திரி விழாக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதுல பல அனாச்சாரங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்விற்கு பிடிக்காத, அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படக்கூடிய பல விஷயங்களை இந்த விழாக்கள்ல செய்து கொண்டிருக்கிறார். யார் பெயரான ஒரு நல்லடியார் என்ற பெயரில அவர் பெயரை கொண்டு என்ன செய்கிறார்கள், அவருக்காக வேண்டி நேர்ச்சை செய்வது, அவருக்காக வேண்டி அறுத்து பலியிடுவது, அதே மாதிரி அவருக்காக வேண்டி கந்திரி விழா எடுப்பது, அவருக்காக வேண்டி கொடிக்கட்டு எடுப்பது, இப்படி பல அனாச்சாரங்களை இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டாகிட்ட கிடையவே கிடையாது. மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இன்றைக்கு பார்க்கிறோம், இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த விழாக்கள்ல கலந்து கொண்டு கூத்தும் கும்பாலும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இசை மார்க்கத்தில் ஹராம். இன்றைக்கு அந்த இசையை வைத்துதான் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ஸ் அடித்துக் கொண்டு பாட்டுகளை பாடிக்கொண்டு என்ன செய்கிறார்கள், அதுவும் இஸ்லாம் பாட்டா பாடுறாங்க, இல்ல சினிமா பாட்டுகளை, சினிமா மெட்டுகளை என்ன செய்கிறார்கள் படித்துக் கொண்டு, அதுல ஒரு நபர் என்ன செய்கிறார், விசில் அடித்துக் கொண்டு டான்ஸ் ஆடி. இதெல்லாம் இஸ்லாம் கொஞ்சமா அறிவினர்களா தான் சிந்திப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு 6 அறிவை கொடுத்திருக்கின்றான். 6 அறிவை கொடுத்திருக்கின்றான் அந்த மனிதனுக்கு. அப்ப அந்த மனிதன் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறான்? மார்க்கத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதா? கொஞ்சமாக சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கொடிக்கட்டு எடுத்து, சந்தன கூடை எடுத்து, விளக்கை தீப அலங்காரம் வச்சு, ட்ரம்ஸ் அடிச்சு ஏதாவது ஒரு இதுல செஞ்சிருப்பாங்களா? சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் அருட்கொடை அவர்கள். அப்ப அவர்கள் தான் இதுல சொல்லி இருப்பாங்களா? சிந்திக்க வேண்டாமா? மக்கள் அறிவியனர்களா இருந்தா சிந்திப்பார்கள். ஆனா இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கோபம் வரக்கூடிய
பல விஷயங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். கண்டிப்பாக கிடைக்காது. இன்னைக்கு அந்த கொடி கட்ட என்ன செய்யறான்னு சொன்னா நமக்கே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதாவது எப்படி என்று சொன்னா அந்த கொடியை என்ன செய்கிறார்கள், தொட்டு முத்தமிட அளவிற்கு இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க. அதை தொட்டு என்ன செய்கிறார்கள், முத்தமிடுகிறார்கள். அந்த கொடிக்கட்ட போட்ட பூ மாலை என்ன செய்யறாங்க, பத்திரமா வீட்டு இது பறக்கத்தான், இது பறக்கத்தான் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், வீட்டில் எடுத்து வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த சந்தனக்கூடு ஊர்வத்துல, அதாவது ஒரு நபர் உள்ள அந்த சந்தனக்கூடுல இருந்து கொண்டு என்ன செய்கிறாரு, அவர் ஓதி ஊதி ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கொஞ்சம் பூவையும் கொடுத்து என்ன செய்கிறாரு, கொடுக்கிறாரு, காணிக்கையும் போடுறாங்க. இதை என்ன செய்யறாங்க, பறக்கத்துன்னு சொல்லி வீட்டில் இந்த அளவுக்கு இருக்கிறார்கள். மக்கள் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுக்கு சொல்லாத விஷயங்கள், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள். இதெல்லாம் செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாபெரும் அநீதி. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாபெரும் அநீதி. இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஷிர்க். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஷிர்க். அதான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். நிச்சயமாக ஷிர்க் என்பது மாபெரும் அநீதி. இன்னைக்கு செய்யக்கூடியது எல்லாமே பச்சை ஷிர்க். இன்னைக்கு கந்திரி விழாவில் செய்யக்கூடிய அனைத்துமே பச்சை ஷிர்க். இந்த ஷிர்க் செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு மாபெரும் அநீதி. அல்லாஹ் கடுமையாக எச்சரித்து சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் கடுமையாக என்ன செய்கிறான், எச்சரித்து சொல்லி இருக்கின்றான். இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், நம்மளை பரிபாலிக்கக்கூடியவன் அல்ல, நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் அல்ல, நம்மளுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடியவன் அல்ல, நம்மளுக்கு ரிஸ்கை தரக்கூடியவன் அல்ல. ஆனால் இதெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதனை அழைத்தான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு நல்லடியார் அவர். நம்மளுக்கெல்லாம் ஈமான்ல முன் சென்றவர் அவர் நாம் குறை சொல்லவில்லை. அப்துல் காதர் ஜிலானியோ வேற அவுலியாக்கள் நாம் என்ன செய்யல, குறை சொல்லவில்லை. அவர்கள் எல்லாம் நம்மளுக்கு ஈமான்ல முன் சென்றவர்கள், தாவாவில் முன் சென்றவர்கள். அவர்களும் இந்த ஷிர்க்கை எதிர்த்து போராடினவர்கள் அவர்கள். ஆனால் அவர்களுடைய பெயரால இன்றைக்கு இந்த விழாக்களை எடுத்து அவர்களைத்தான் நாம் குறை சொல்கிறோம். அந்த அவுலியாக்களை குறை சொல்லவில்லை. அவுலியாக்கள் என்ற பெயரில கந்திரி விழா எடுக்கிறாங்க பாருங்க, அவுலியாக்கள் என்ற பெயர்ல பல அனாச்சாரங்களை செய்யறாங்க பாருங்க, அவங்களைத்தான் நாம் குறை சொல்கிறோம். அவர்கள் நல்லடியார், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர்களும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போராடினவர்கள். அவுலியாக்கள் அப்துல் காதர் ஜிலானிலாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போராடினவர். அவருடைய பெயரில் என்ன செய்கிறார்கள், ஷிர்க் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான், பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். நம்மளுக்கு வேண்டியதும் வேண்டாததும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், கொடுத்து கொண்டிருக்கின்றான். பல அறுப்படைகளுக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அவனை விட்டு அவனால் படைக்கப்பட்ட மனிதனை அழைக்கும் பொழுது அல்லாஹ் கோபம் வருமா வராது? அவனால் படைக்கப்பட்டவர் அவர். அவனால் அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், கோபம் கொள்கிறான். அதனாலதான் சாபம் விடுகிறான். அல்லாஹ் என்னை விட்டு என்னால் படைக்கப்பட்ட மனிதனை நீ அழைக்கிறியா, அவருக்கு நீ நேர்ச்சி செய்யறியா, அவனுக்கு நீ அறுத்து படுகிறியா, அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், கோபம் கொள்கிறான். சாதாரணமாக நம்முடைய வாப்பா விட்டுட்டு வேற ஒரு மனிதனை வாப்பான்னு அழைச்சா நம்ம வாப்பா கோபமா வராதா? நம்முடைய வாப்பா, நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கின வாப்பா, அவரை விட்டுட்டு இன்னொரு மனிதரை போய் யாருன்னே தெரியாது அவர்கிட்ட போய் நீங்க தான் எங்க வாப்பா அப்படின்னு சொன்னா நம்ம வாப்பா கோபமா வராது. அதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் படைத்திருக்கின்றேன், நான் உணவளிக்கின்றேன், நான் உனக்கு பொருளாதாரத்தை கொடுக்கின்றேன், கொடுத்துட்டு என்னை விட்டுட்டு வேற எவனையும் நீ அழைக்கிற, வேற யாரையும் நீ கடவுள்னு சொல்ற, அப்ப அல்லாஹ் கோபம் வரும், அல்லாஹ் சாபம் விடுவான். அப்போ இவர்கள் செய்யறது எல்லாம் அதுதான். அல்லாஹ்வை விட்டு என்ன செய்கிறார்கள், அவுலியாக்களை அழைத்து அவர்களுக்கென்று விழாவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு மிக 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 கோபம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஷிர்க் செய்வதனால், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதினால், அல்லாஹ்வுடைய இடத்துல மற்ற மனிதரை வைப்பதினால் அவனுக்கு என்ன பலன்? அவனுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும். அவனுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் அஷ்ரகு லா ஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஷிர்க் செஞ்சீங்கன்னு சொன்னா, அவர்கள் இணை வைப்பார்களா ஆயினான்னு சொன்னா அவருடைய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடும். அவர்கள் எவ்வளோ பெரிய நன்மைகள் செஞ்சாலும், அவர்கள் எவ்வளோ பெரிய அமல்கள் செஞ்சாலும், ஷிர்க் செஞ்சுட்டானா, அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டானா, அவனுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். எவ்வளோ பெரிய அமல் செஞ்சிருக்கட்டும், ஹஜ் செஞ்சிருக்கட்டும், உம்ரா செஞ்சிருக்கட்டும், எது செஞ்சிருந்தாலும்
அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டானா, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செஞ்சுட்டானா, அவனுடைய அமல் எல்லாம் அழிந்துவிடும். ஒண்ணுமில்லாமல் பரத்தப்பட்ட பிழுதுகளாக என்ன செய்துவிடும், ஆகிவிடும். அவனுக்கு எந்த ஒரு பலனும் என்ன செய்யாது, ஏற்படாத நன்மைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் அழித்து விடுவான். என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறான், அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் இன்னொரு மனிதரை கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப அல்லாஹ் கோபம் வருமா வராதா? அப்ப எப்படி நாம் செய்யக்கூடிய அமல்கள்ல ஷிர்க் கலந்துச்சுன்னா அந்த நன்மை, அந்த அமலுக்கு என்ன கூலி உண்டு? ஒரு கூலியும் கிடையாது. ஒரு மனிதர் 5 நேரம் தொழுகிறாரு, நல்ல நோன்பு வைக்கிறாரு, சக்காத்து கொடுக்கிறாரு, ஹஜ்ஜை செஞ்சுட்டாரு, ஆனா ஷிர்க் இருக்கு, அவருடைய அமல்ல துல்மு கலந்திருக்கு, அநியாயம் கலந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவர் செய்கின்ற அமல் எந்த ஒரு கூலியும் அவர் கிடைக்காது. அவர் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவருடைய அமல் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவர் ஷிர்க் செய்யும் காலம் எல்லாம் அவருடைய அமல் எல்லாம் என்ன செய்துவிடும், அழிந்து கொண்டே இருக்கும். அவர் அமல் செஞ்சு பிரயோஜனமே இருக்காது. இணை வைக்கும் காலம் எல்லாம், இணை வைக்கும் காலம் எல்லாம் அவருடைய அமல் அழிந்து கொண்டே இருக்கும். அவர் மறுமையில நஷ்டமடைந்தவர்கள் ஒருவராக ஆகிவிடுவார். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கு மட்டும் அல்லாஹ் என்ன சொல்ல, ஷிர்க் வைக்காத, இணை கற்பிக்காதன்னு சொல்லல, நமக்கு முன்வாழ்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இதை பற்றி எச்சரிக்கை சொல்லியிருக்கிறான். பாருங்க, வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் நாங்கள் என்ன செஞ்சோம், வஹீன் மூலம் அறிவித்தது என்று தெரியுமா, லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நீங்கள் ஷிர்க் செஞ்சீங்க சொன்னா உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். நீங்க ஷிர்க் செஞ்சீங்க சொன்னா உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். வல தகூனன்ன மினல் ஹாஷிரீன், நீங்கள் எப்படி இருப்பீர்கள், நஷ்டமடைந்தவர் ஒருவராக ஆகிவிடுவீர்கள், கை சேதம் அடைந்தவர்கள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். நாளைக்கு மறுமையில எந்த ஒரு அமலும் இல்லாம, எந்த ஒரு நன்மையும் இல்லாம, நாளைக்கு நரகத்தினுடைய விளிம்பில கை சேதம் அடைந்தவர்களாக நாம் என்ன செய்து விடுவோம், விளிம்பில் நின்று கொண்டிருப்போம். அல்லாஹ் நம்மளை அந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், நன்றி கெட்டவர்களை தவிர யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க முடியும்? அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். நன்றி கெட்டவர்களை தவிர அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்க முடியும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில். உனக்கு நன்றி கெட்டவர்களை தவிர யார் இணை வைக்க மாட்டான். அப்படிதானே? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாம சும்மா நம்ம மன இச்சன் அடிப்படையில் இந்த உலகத்துல வாழ்றான் பாருங்க, அவன் தான் நன்றி கெட்டவன். அவன் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பான், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வான், அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொரு அவுலியாக்களையோ இன்னொரு மனிதரை கொண்டு வந்து வைப்பான். நன்றி கெட்டவன். அதான் அல்லாஹ் அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். உனக்கு நன்றி கெட்டவனை தவிர வேறு யார் இணை வைக்க முடியும் என்று அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், விலகி வர வேண்டும். அந்த இணை என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். பாவங்களே தலையான பாவம் என்பது இந்த ஷிர்க் தான். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாபெரும் அநீதி. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அந்த இணை வச்ச நிலையில ஒருத்தன் மரணிச்சான்னு வைங்க, அவ்வளவுதான், அவனுடைய கதை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு இணை செஞ்ச நிலையில ஒருவனுடைய மரணம் இருந்துச்சுன்னா அதை சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி, ஒருவன் இணை வைத்த நிலையில அல்லாஹ்வை சிந்திச்சான்னு சொன்னா அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான். ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில ஒருத்தன் மரணிச்சான்னு சொன்னா அல்லாஹ் அவனுடைய, அதாவது அவனுக்கு எந்த ஒரு கூலியும் கொடுக்க மாட்டான், அவனுடைய பாவத்தை மன்னிக்கவும் மாட்டான். அதை அல்லாத மற்ற பாவங்கள், அதான் சொல்ற தலையான பாவம் இந்த பாவம் ஷிர்க் என்பது. இந்த ஷிர்க்கை வச்ச நிலையில ஒருத்தன் மரணிச்சான் வைங்களேன், அவனை மன்னிக்கவே மாட்டான். அவனுக்கு நிரந்தர நரகம், அவனுக்கு தங்கக்கூடிய இடம் நிரந்தர நரகம் தான். அதை அல்லாது இப்ப ஷிர்க் இல்ல மற்ற பாவத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அதை அல்லாஹ் அவன் நாடினால் மன்னிப்பான். அல்லாஹ் கருணை உள்ளவன். அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான், நாடினா என்ன செஞ்சிருவான், மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஆனா இந்த ஷிர்க் மட்டும் செஞ்சுட்டு அல்லாஹ்வை சந்திச்சான்னு வைங்களேன், கண்டிப்பா ஒரு காலம் மரணிக்க மாட்டான். அவனை என்ன செய்வான், நரகத்துல தான் தள்ளி விடுவான். மிகப்பெரும் ஒரு பாவம் இந்த ஷிர்க் என்பது. உமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கது தல்ல லலான் பஈதா, அதாவது கடுமையாக எச்சரித்து சொல்கிறான், எவன் ஒருவன் இணை வச்சானோ அவன் மாபெரும் வழிகேட்டில் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மாபெரும் வழிகேடு, மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டான், அவன் வழிகேட்டு மிக பயங்கரமான வழிகேட்டில் என்ன செய்யறான், இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்ம அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி ஷிர்க் வச்ச நிலையில அல்லாஹ் சந்திச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அதே மாதிரி சொர்க்கமும் நம்மளுக்கு கிடையாது. சொர்க்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், தடை செஞ்சிட்டான். அல்லாஹ் சொல்லிக்கிறான் பாருங்க, இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னah, எவன் இணை வச்ச நிலையில அல்லாஹ்வை சந்திச்சானோ அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிறான்.
சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறான். அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. அதை தவிர்த்து அல்லாஹ் அவங்க எங்கதான் புகுத்துகிறான், நரகத்தில் புகுத்தி விடுகிறான். அப்போ இதுல இருந்து என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பா இருக்க வேண்டும். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமா லில் தாலிமீன மின் அன்சார், அவர்களுக்கு உதவி செய்வர்கள் யாரும் இல்லை. அந்த அநியாயக்காரர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்விடம் இருந்து கை சேதம் அடைந்தவர்கள், நஷ்டமடைந்தவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உதவி செய்வர்கள் யாருமே வரமாட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. அவங்க கை சேதம் அடைந்தவர்களாக நாளைக்கு ரப்பிடம் என்ன செய்வார்கள், நின்று கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த ஷிர்க், இந்த மாபெரும் அநியாயத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மள்ட்ட இருக்கான் பாருங்க ஷைத்தான், அவனோட உள்ளத்துல ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பான். நம்மளோட உள்ளத்துல ரத்த நாணங்களை ஊறிக்கொண்டிருக்கான் பாருங்க அந்த ஷைத்தான். இந்த ஷைத்தான் எதிலையாவது கொண்டு என்ன செய்வான், தள்ளிவிட தான் நினைப்பான். ஷைத்தான் தள்ளிவிட தான் நினைப்பான். அதுல இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். நினைச்சு பாருங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் ஷிர்க் வச்ச நிலையில சந்திக்கும் பொழுது அந்த நிலைமை யோசித்து பாருங்கள். நம்முடைய சகோதரர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். அப்படி கண்டும் காணாம என்ன செய்ய முடியாது, விட்டுவிட முடியாது. அவரிடம் என்ன செய்ய வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால நரகத்திற்கு போகும்போது நம்மளுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். நம்மளால் தாங்க முடியுமா? நம்முடைய சகோதரர்கள், ஒரு தாய் மக்கள் எல்லாரும், ஆதமுடைய மகள்கள் எல்லாம், அவர்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால நரகத்திற்கு போகும்போது நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய கடமை என்ன, இந்த கேட்ட விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், எடுத்து சொல்ல வேண்டும். ஷிர்க் செய்யாதீங்கப்பா, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாபெரும் அநீதிப்பா, இந்த நிலைமையில நீ மரணிச்சேன்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் உன்னை இங்க தான் போடுவான், நரகத்துல தான் போடுவான். உன்னுடைய நன்மைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாதுப்பா என்று என்ன சொல்ல வேண்டும், அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி எடுத்து சொல்லி கேட்காம ஷிர்க் செஞ்ச நிலையில எந்த ஒரு தௌபாவும் தேடாம மரணிச்சுதான் சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான், அவனுடைய பாவங்களை கழுவ மாட்டான், அவனை தூய்மைப்படுத்த மாட்டான், அவனை நரகத்துல போட்டு விடுவான். ஒருவன் மரணிக்கும் பொழுது தௌபா தேடி அல்லாஹ்விடம் என்ன செஞ்சான், தௌபா தேடிட்டான், ஷிர்க்ல இருந்து மீண்டு வந்துட்டான், மறுபடியும் ஷிர்க்குக்கு போகல அப்படின்னா அல்லாஹ் அவனை என்ன செய்து விடுவான், மன்னித்து விடுவான். அந்த முன் சென்ற பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான். ஏன்னா தௌபா தேடி மீண்டிட்டான். தௌபா தேடி அல்லாஹ்விடம் இருந்து மீண்டு, அதாவது இணை வைப்பிலிருந்து மீண்டு என்ன செஞ்சான், நன்மையான காரியங்களை செஞ்சுட்டான்னு சொன்னா அவனை எல்லாம் என்ன செய்துவிடுவான், மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஷிர்க்ல இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகமாக இந்த ஷிர்க்கை குறித்து பயந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ஷைத்தான் அவனுடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனால என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருங்க. இது அல்லாஹ் எச்சரித்து சொல்லியிருக்கிறான் கடுமையான முறையில, இன்ன ஷிர்க் அதுல்முன் அலீம், ஷிர்க் என்பது மாபெரும் அநீதி என்று அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், எச்சரித்து சொல்லி இருக்கின்றான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஷிர்க்கின் பக்கம் நெருங்காமல், நம்ம மட்டுமல்ல, நம்மளுடைய சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், எடுத்து கூற வேண்டும். நானும் ஒரு ஷிர்க்ல வழிகேட்டு இருந்தவன் தான். நான் மௌலூதுகளை ஓதிக்கொண்டு அதாவது ஷிர்கான காரியங்களை செய்து கொண்டு இருந்தவன் நான். ஆனா என்னையும் ஒருவர் திருத்தி, அதாவது தௌஹீதுல உட்கார வச்சவங்க. நானும் ஷிர்கினுடைய கோட்டையில இருந்துதான் நான் வெளிவந்தேன். என்னை ஒரு நபர் என்ன செஞ்சார், கூட்டிக்கிட்டு கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க, தௌஹீத் மசால கொண்டு சேர்த்தாங்க. நான் மௌலூதுகளை ஓதிக்கொண்டிருந்தேன். மௌலூது ஓதி போகும்போதும் என்னை ஒரு மனிதர் என்ன செஞ்சாங்க, என்னுடைய தாய் மாமா, நான் மௌலூது ஓதும் பொழுதும் அதை குறித்து எச்சரிக்கை செஞ்சாங்க. இதை ஓதாதீங்க, இதை ஓதாதப்பா, இது ஓதுனாலும் உனக்கு தீமை தான் கிடக்குன்னு சொல்லி என்னுடைய மாமா என்னை எச்சரித்து சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த வழிகேட்டிலிருந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. வழிகேட்டிலிருந்து வெளிக்கொண்டு வந்து என்னை தௌஹீத் மசாலா என்ன செஞ்சாங்க, சேர்த்து விட்டாங்க. அப்ப நான் செய்யக்கூடிய நன்மைகள், நான் அந்த மதசால போய் சேர்ந்து நான் செய்யக்கூடிய தாவா பணிகளாக இருந்தாலும் சரிதான், நன்மைகளாக இருந்தாலும் சரிதான், யார் மூலயமா நான் செஞ்சேன், அவர் மூலயமா தான். அப்ப நான் செய்யக்கூடிய நன்மைகள் இருந்து ஒரு பங்கு அவருக்கு போய்கொண்டே இருக்கும். யார் மூலயமா நான் வந்தேன், அவர் மூலயமா தான். நான் பிதாத்துல மூலிகை கடந்தேன், ஷிர்க்ல மூலிகை கடந்தேன், அவர் தான் என்னை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து தௌஹீத் மசாலா சேர்த்து என்னை ஒரு ஆலிமாக என்ன செய்தார், நிற்க வைத்தார். அப்ப நான் செய்யக்கூடிய அமல்கள்ல இருந்து ஒரு பங்கு என்னுடைய மாமாவுக்கும் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும்.
அதே மாதிரிதான் நான் ஒரு மனிதரை திருத்திட்டேன்னு சொன்னா, அவன் என்னால் திருந்தினான்னு சொன்னா, அவன் செய்யக்கூடிய அமல்கள் இருந்து எனக்கும் ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க என்ன செய்யுங்க, இன்னைக்கு கேட்டது எல்லாம் யார் சிறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, யார் விதாயத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, யார் ஒழுங்குகளை ஓதிக்கொண்டு இருக்கிறார்களோ அவருக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க, நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, இதுல மார்க்கத்துல எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, மார்க்கத்துல எந்த ஒரு ஆதாரம் கிடையாது நீங்க செய்வதற்கு. அதனால இதுல இருந்து விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி உங்க மூலமா ஒரு மனிதர் நேர்வழிக்கு வந்தாலும் அவர் செய்கின்ற அமல்கள் இருந்து ஒரு பங்கு உங்களுக்கு என்ன சென்று கொண்டிருக்கும், வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஷிர்கின் பக்கம் நுழையாமல் இந்த ஷிர்கிலிருந்து பாதுகாப்பு இருக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கிரமிக்க உருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, ஷிர்க் என்பது மாபெரும் அநீதி. அல்லாஹ்வுக்கு இணையாக ஒருவரை வைப்பது என்பது மாபெரும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநீதி என்பதை பற்றி நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இந்த ஷிர்க்கை பார்த்தீங்களா, இந்த ஷிர்க் இருக்கு பாருங்க, இதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஷிர்க்கை குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளிலிருந்தே நாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஷிர்க்கை பற்றி எச்சரித்தா மட்டும்தான் அவர்கள் என்ன செய்வார்கள், நாளை பின்ன அந்த ஷிர்க்கை குறித்து அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதனால தான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நீ இணை வச்சுன்னு சொன்னா இவ்வளவு பெரிய தண்டனை உனக்கு கிடைக்கும், அந்த பாதிப்பை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாதிப்பை பற்றி நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல் பாடம் என்னதுதான், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு முதல் பாடம் இந்த ஷிர்க்கை குறித்து தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஷிர்க் என்பது மாபெரும் அநீதிப்பா, அல்லாஹ்வுக்கு நீ இணை செஞ்சுட்டனா மாபெரும் பாதிப்பு ஏற்படும் சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஷிர்க்கை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதர், அந்த மனிதர் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறார், ஷிர்க்கை குறித்து எச்சரிக்கை செய்கிறார். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். அவருடைய பெயர்ல ஒரு சூறாவே அமைஞ்சிருக்குது, லுக்மான் என்ற சூரா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனுக்கு என்ன செய்கிறாரு, ஷிர்க்கை பத்தி எச்சரிக்கை சொல்லிக் கொடுக்கிறார். முதல் பாடம் சொல்லிக் கொடுக்க பாருங்க, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதப்பா என்று சொல்லி அந்த சின்ன பையனுக்கு தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யறாரு, சொல்லி கொடுக்கிறாரு. லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதமா, நிச்சயமாக இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது மாபெரும் அநீதிப்பா என்று சொல்லி அந்த சின்ன பையனுக்கு தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறார், முதல் பாடமாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த ஷிர்க்கை குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஷிர்க்கு பாடத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில ஏராளமான வசனங்கள்ல இந்த ஷிர்க்கை குறித்து எச்சரிக்கை சொல்லியிருக்கின்றார். ஏராளமான வசனங்கள், நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தா போதும், ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் இணையை கற்பிப்பதை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான், நிறைய வசனங்கள். அதனாலதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஷிர்க்கை குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பாவம் என்பது தலையான ஒரு பாவம். விபச்சாரம், வட்டி, மோசடி, கொலை, கொள்ளை, இதுக்கெல்லாம் தலையான பாவம் இதுதான், இந்த ஷிர்க் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவங்கள்லாம் மன்னிச்சிருவான் நாடினால். கொலை, கொள்ளை இதெல்லாம் அவன் நாடினால் என்ன செய்வான், மன்னிப்பான். ஷிர்க் அப்படி கிடையாது. ஷிர்க் ஒரு மனிதன் தௌபா தேடினா மட்டும்தான் என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிப்பான், இல்லைன்னா ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். தௌபா செய்யாத நிலையில மரணிச்சினான்னு சொன்னா அவனை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும், இதை குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டும். இந்த உலகத்திற்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டவுடைய நோக்கம் என்னதான், ஷிர்க்கை ஒழிப்பதற்கு தான், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்கு தான். இன்னைக்கு நிறைய மக்கள் பேசிக்கொண்டிருப்பது என்ன தெரியுமா, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, ஒரே இந்த டாபிக் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரே கந்திரியை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரே அவுலியாக்களை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபிமார்கள் எதற்கு அனுப்பப்பட்டார்கள், இதை குறித்து எச்சரிக்கை செய்யத்தான். மக்கள் மூழ்கி இருந்தார்கள், மக்கள் மூழ்கி இருந்தார்கள் இந்த ஷிர்க்ல. அதனால தான் ஷிர்க்கை ஒழிப்பதற்காகத்தான் நபிமார்களை அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் நபிமார்களை அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான்.
வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் நாங்கள் என்ன செய்தோம், தூதர்மார்களை அனுப்பி வைத்தோம். அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காக சொல்வதற்காகத்தான் இந்த பூமிக்கு நாங்கள் என்ன செய்தோம், ரசூல்மார்களை அனுப்பி வைத்தோம். வஜிதனிபுல் தாகூத், தாகூத்திலிருந்து விலகி இருப்பதற்காக, தாகூத்திலிருந்து விலகி இருப்பதற்காக, அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காகத்தான் இந்த தூதர்மார்கள் நாங்கள் என்ன செய்தோம், இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தோம் என்று ஒவ்வொரு உம்மத்திற்கும், நம்முடைய உம்மத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒவ்வொரு தூதரை அல்லாஹ் என்ன செஞ்சான், அனுப்பி வைத்தான். இந்த ஷிர்கை குறித்து எச்சரிப்பதற்காக. ஷிர்கிலிருந்து மக்கள் என்ன செய்ய வேண்டும், வெளிக்கொண்டு வர வேண்டும். மக்கள் இருளில் இருக்கிறாங்க, ஒளியின் பக்கம் மக்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தூதரையும் என்ன செய்தான், அனுப்பி வைத்தார். அதுல முதல் தூதர் யார் தான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஷிர்கை குறித்து எச்சரிக்கை செய்ய முதல் தூதராக அனுப்பப்பட்டவர் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, கடுமையான முறையில இரவும் பகலும் பார்க்காம 950 வருஷம், ஒரு ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, 950 வருஷம் இந்த ஷிர்கை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். தாவா பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை வருடங்கள் தாவா பணி செய்தோம், ஷிர்கை குறித்து எச்சரிக்கை செய்தோம், மிகவும் சொற்பமான மனிதர்கள் தான் என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்டு வந்தார்கள். சொற்பமானவர்கள் தான். அதுக்கப்புறம் அடுத்த நபி வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நபியும் என்ன செஞ்சாங்க, ஷிர்கை குறித்து எச்சரிக்கை செஞ்சு என்ன செஞ்சாங்க, தன் பக்கம் மக்களை என்ன செய்தார்கள், அழைத்து கொண்டு வந்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாரு, மறுபடியும் அந்த தூதர்மார்கள் எதற்கு கஷ்டப்பட்டார்களோ, எந்த ஷிர்கிலிருந்து மக்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து போராடினார்களோ, இன்றைய மக்கள் அதன் பக்கமே விழுந்து கொண்டிருக்கிறார்கள், அதன் பக்கமே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவுலியாக்களை அழைக்கிறார்கள். நாளைக்கு மறுமை நாள்ல நல்ல மனசுல வச்சுக்கிறங்க, நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் எல்லாத்தையும் எழுப்புவான். நாளை மறுமை நாள்ல மனிதர்கள்லாம் நிற்கக்கூடிய அந்த நிலைமையில எல்லா மனிதர்களையும் யாரெல்லாம் நாம் அழைத்து பிரார்த்தனை செய்தோமோ, அதுல மிக முக்கியமானவங்க யார் தெரியுமா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை தான் கடவுளில் உள்ள குமாரன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களையும் அல்லாஹ் நாளைக்கு எழுப்புவான். யாரெல்லாம் அழைத்து கொண்டிருந்தோமோ அவர்களுக்கு பின்னால் அவுலியாக்கள், அப்துல் காதர் ஜிலானி இருக்கட்டும், நாகூர் ஆண்டவரா இருக்கட்டும், பீமா தாய் யாராக இருக்கட்டும், எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்புவான். யாரெல்லாம் அழைச்சோமோ அவர்களும் எழுப்புவார்கள். யாரெல்லாம் அழைக்கப்பட்டோமோ, யாரெல்லாம் அழைத்தார்களோ அவர்களும் முன்னால் வருவார்கள். அல்லாஹ் கேள்வி கேட்பான். யார்கிட்ட கேட்பான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பான். நபியே, நீங்க இவங்களை வணங்க சொன்னீங்களா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ மறைவான விஷயத்தை நீ அறிவாய், நான் என்ன செஞ்சிருக்கேன் நீ என்ன செய்வ, நீ அறிஞ்சிருப்ப, நான் அவர்கள்ட்ட வணங்க வேண்டும் சொல்லவே இல்லை என்று சொல்லி அந்த நபி சொல்லி விடுவார். அதே மாதிரி அடுத்து அவுலியாக்களை அழைச்சோமா, அந்த அவுலியாக்களையும் கொண்டு வரப்படும். அவுலியாக்களுக்கு கேள்வி கேட்பான், நீங்க இவங்களை அழைக்க சொன்னீங்களா, அப்துல் காதர் ஜிலானியை பத்தி கேட்பான் அல்லாஹ். நாகூர் ஆண்டவரை பத்தி அல்லாஹ் கேட்பான், நீங்க இவங்களை அழைத்து பிரார்த்தனை செய்ய சொன்னீங்களா, நேர்ச்சி செய்ய சொன்னீங்களா, கந்திரி விழா எடுக்க சொன்னீங்களா என்று சொல்லி அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த மனிதர் என்ன சொல்லி விடுவார், யா அல்லாஹ், நான் சொல்லவே இல்லையே, நானே உன்னைத்தான் வணங்கிட்டு இருந்தேன், நானே உனக்காக தான் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், தாவா பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், உன்னைத்தான் நான் வணங்கிட்டே இருந்தேன், உன்னை மட்டும் தான் வணங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லி விடுவார். எல்லாரும் கை விரித்து விடுவார்கள். யாரை அழைத்தோமோ அவர் நம்மளை என்ன செஞ்சு விடுவாரு, கை விரித்து விடுவார். நம்ம அழைத்தது எல்லாத்தையுமே நிராகரித்து விடுவார். நாம் அவருக்கு நேர்ச்சை செஞ்சிருப்போம், அவருக்காக வேண்டி அறுத்து பலியிட்டு இருப்போம், எல்லாத்தையுமே நிராகரித்து விடுவார். நிராகரித்துட்டு நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, நான் அவங்கள்ட்ட வணங்குங்கன்னு சொல்லலை என்று சொல்லி அந்த மனிதர் அப்துல் காதர் ஜிலானி இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்மளை என்ன செய்து விடுவார், நிராகரித்து விடுவார். நாம் அந்த இடத்துல நஷ்டமடைந்த ஒருவராக ஆகிவிடுவோம். நாம் அந்த இடத்துல நஷ்டமடைந்த ஒருவராக ஆகிவிடுவோம். கை சேதமடைந்தவர்களாக நரகத்தினுடைய விளிம்பில் என்ன செய்து விடுவோம், நின்று கொண்டு இருப்போம். அல்லாஹ் நம்ம அந்த நிலைமையிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஷிர்கிலிருந்து, மாபெரும் அநீதியிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த கொஞ்சம் இணைப்பு கூட நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்து விடக்கூடாது, வந்து விடவே கூடாது. நம்மளுடைய அமல்ல கொஞ்சம் அநியாயம் கலந்துட்டு வைங்க, கொஞ்சம் லுலுமு கலந்துட்டு வைங்க, கொஞ்சம் ஷிர்க் கலந்துட்டு வைங்க, அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளவே படாது. இதுல நாம் என்ன செய்ய வேண்டும், பயந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நம்மளை எப்படி இந்த உலகத்தை படைத்து எப்படி வாழ சொன்னானோ அதன் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக. வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.